அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 67B படி பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ எந்த ஆர்டிகல் 67B நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ராஜ்யசபாவுடைய தலைவரை தான் பதவி நீக்கம் செய்வது குறித்து இந்த 67Bல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ராஜ்யசபா ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அவைகள் இருக்கு. ஒன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை, ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. மாநிலங்களவையோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவராக இருப்பாங்க. அப்போ இப்ப யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்னா ஜெகதீப் தன்கர். இப்போ ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரை அவருடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீக்குவதற்காக பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸை வந்து இப்போ அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி ராஜ்யசபாவுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா 67B. ஸோ அரசியலமைப்பின் 67வது பிரிவின்படி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். இப்படி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த தீர்மானம் வந்து 2 அவைகள்லையுமே, அதாவது மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகள்லையுமே நிறைவேற்றப்பட்டாதான் அந்த ராஜ்யசபாவுடைய தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ராஜ்யசபா தலைவரை பதவி நீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 50 எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும். 50 எம்பிக்கள் ஆதரவு தெரிவிச்சாதான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். ஸோ அந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை வந்து வழங்கணும். ஸோ வழங்கினாதான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை மாநிலங்களவை மற்றும் மக்களவை 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ராஜ்யசபா தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம்.